வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். திருமந்திரத்தில் தான் பஞ்சாட்சரத்தை போற்றுதல் அப்படிங்கிறது, ஐந்தெழுத்து அப்படிங்கிறது திருமந்திரத்தில் தான் பெரிய அளவிற்கு சைவத்தில் முன்னெடுக்கப்படும். சைவத்தினுடைய பஞ்சாட்சரத்தில் ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னெல்லாம் அதை நுட்பமாக்கி கொண்டே போவார்கள். அதில் ஸ்தூல பஞ்சாட்சரம்ங்கிறது நம சிவாய, அதுக்கப்புறம் அது சிவாய நம, அதுக்கப்புறம் எப்படி கவனத்தோடு உச்சரிக்கிறதுங்கிறது மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். நீங்கள் உச்சரிக்கவே வேண்டாம், சின்னு சொல்ல வேண்டாம். மூச்சே சிங்கிற ஓசையோடு தான் ஓடுது. இந்த வாசி யோகம் அப்படின்னு சொல்கிற யோகம் ரொம்ப முதன்மையான அம்சமாக திருமந்திரத்தில் முன்வைக்கப்படுது. பின்னால் வருகிற சித்தர் மரபுகள்லையும் இந்த நமசிவாய அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கும் சிவாய நம அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது ரெண்டுல எதை உச்சரிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருதுல. இதை திருமந்திரத்தில் திருமூலர் எப்படி சொல்றாரு? நம சிவாயன்னு சொல்லணுமா, சிவாய நமன்னு சொல்லணுமாங்கிறது அவருக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. திருமந்திர காலத்தில் தான் இது ரொம்ப பிரதானப்படுத்தப்படுது. ஏன்னா மற்ற நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த நமச்சிவாய, அவர் நம சிவாயன்னு எழுதலை, நமச்சிவாயன்னு புணர்த்தி தான். அது யாருக்கு தகுதி உண்டோ அவருக்கு தான் வழங்கப்படும். ராமானுஜர் ஒரு மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்காக 16 முறையோ 18 முறையோ தன்னுடைய குருநாதரை சந்திப்பதற்காக திருக்கோஷ்டியூருக்கு போனார். கடைசியில தான் அவர் சொன்னார், இத்தனை பேர் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றால் நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் என்ன குற்றம் அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு. அது மாதிரி ஒரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமந்திரம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு திருமந்திரத்தில் முனைவர் பட்டம் ஆய்வு செய்தவர், அது மட்டுமல்லாமல் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கின்ற கரு ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ பொதுவாக திருமந்திரத்துல பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி நிறைய இடங்கள்ல திருமூலர் குறிப்பிட்டிருக்கார். இந்த பஞ்சாட்சர மந்திரம் இது சார்ந்த விஷயங்களை திருமந்திரம் நமக்கு எப்படி சொல்லுது? திருமந்திரத்தில் தான் பஞ்சாட்சரத்தை போற்றுதல் அப்படிங்கிறது, ஐந்தெழுத்து அப்படிங்கிறது திருமந்திரத்தில் தான் பெரிய அளவிற்கு சைவத்தில் முன்னெடுக்கப்படுது. சைவத்தினுடைய ரொம்ப ஆதி புராதனர்களில் ஒருத்தர் தமிழ் சைவத்தில் திருமூலர். காரைக்கால் அம்மையார், நந்தனார், திருமூலர் இவர்கள் 3 பேரும் தான் காலத்தால் முற்பட்ட நாயன்மார்கள் என்று கருதப்படுகிறார்கள். அதில் நந்தனார் ஒன்றும் எழுதலை, அவருடைய வாழ்வு தான் செய்தி. அதில் இருக்கிற சிக்கல்கள் ஒரு பக்கம். காரைக்கால் அம்மையார் எழுதியிருக்காங்க. காரைக்கால் அம்மையார் எழுதுனதில் தத்துவார்த்த மரபு அப்படிங்கிறது மெய்யியல் சார்ந்த, அளவையியல் சார்ந்த, அறிவு சார்ந்த செய்திகள் என்பவை ரொம்ப அதிகம் கிடையாது. அது ஒரு உணர்ச்சி பெருக்கில், ஒரு கொண்டாட்டமாக, ஒரு நெகிழ்ச்சியோட பாடின, அல்லது அதை ஒரு பயங்கர நிலையாக, ஒரு பயங்கர ஆடரங்கா, அந்த ஆடரங்கில் இறைவன் ஆடினதும் அதை இந்த அம்மையார் உட்கார்ந்து பார்த்ததும், இந்த மாதிரியான செய்திகள் தான் அதில் சொல்லப்படுது. திருமந்திரத்தில் வரும்போது இறைவனை எப்படியெல்லாம் அணுகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரத்தின் வழியாக, பஞ்சாட்சரத்தின் வழியாக அணுகலாம். பஞ்சாட்சரத்தில் ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னெல்லாம் அதை நுட்பமாக்கி கொண்டே போவார்கள். அதில் ஸ்தூல பஞ்சாட்சரம்ங்கிறது நம சிவாய, அதுக்கப்புறம் அது சிவாய நம, அதுக்கப்புறம் சிவாய, சிவய வசி, சிவாய, சிவ, சி வரைக்கும் வந்துடும். அது சுருக்கிக்கிட்டே போனால் அது 1க்கு வந்துடும். 5ல் ஆரம்பித்து ஒரு எழுத்துக்கு வந்துடும். இந்த ஒரு எழுத்தை ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு திருமூலர். 5 எழுத்துக்கு சொல்லப்பட்ட சிறப்பை விட ஒரு எழுத்துக்கு சொல்லப்பட்ட சிறப்பு தான் ரொம்ப மிகுதி. ஒரு எழுத்துங்கிறது சி. இந்த சியை நாயோட்டும் மந்திரம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா நாயை நீங்கள் துரத்தும்போது சி அப்படின்னு தான் துரத்துறீங்க. அதனால் சி என்பது நாயோட்டு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். இந்த மந்திரம் உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது உங்களுடைய மூச்சாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சீன்னு தான் அந்த மூச்சை இழுத்து விடுறீங்க. ஆகையினால் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போதும் உச்சரித்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மந்திரத்தை ரொம்ப கவனத்தோடு உச்சரித்தால் உங்களுடைய வாழ்வு நீளும்.
எப்படி கவனத்தோடு உச்சரி கவனத்தோடு உச்சரிக்கிறதுங்கிறது மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். நீங்கள் உச்சரிக்கவே வேண்டாம், சின்னு சொல்ல வேண்டாம். மூச்சே சிங்கிற ஓசையோடு தான் ஓடுது. அப்படின்னு விட்டா அது சிங்கிற ஓசையோடு தான் ஓடுது. உயின்னு தான் ஓடுது. சிங்கிற ஒலிக்குறிப்போட ஓடுது. அதனால இந்த சிங்கிற ஒலிக்குறிப்பு முழுமையாக ஒலிக்குமாறு இந்த மூச்சை நிதானமாக இழுத்து நிதானமாக விட்டால் அது உங்களுடைய உடலை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய மனத்தை கட்டி இழுப்பதற்கும் உங்களுடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்கும் போதுமானது. அப்போ உடம்பார் அழியாமல் இருப்பதற்கான மந்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா வாசி. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம்னார்ல. வாசி அப்படிங்கிறது இந்த சி தான். அது நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை செஞ்சால் போதுமேப்பா, நீங்கள் இல்லாத மந்திரம்லாம் எதுக்குப்பா ஜெபிக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய உடம்பு தன்னை போக்கில் அது ஒரு மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறது. அது ஒழுங்காக அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறதா என்று நீங்கள் வேடிக்கை பார்த்தால் போதும். அது ஜெபிக்கும். அது மூச்சு விடுவதன் மூலம் அதை செய்து கொண்டே இருக்கிறது. அதை சரியாக செய்கிறதா என்று நீங்கள் கவனத்தோடு செய்தால் அது சீராக செய்யும். கவனம் இல்லாமல் நீங்கள் மூச்சு விட்டீங்கன்னா புஸ்குன்னு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. மூச்சு எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரியாது. தூங்கும்போது மூச்சு தாறுமாறாக போகுது, உண்ணும்போது மூச்சு தாறுமாறாக போகுது, இன்பம் தூய்க்கும் போது மூச்சு தாறுமாறாக போகுது, ஓடும்போது மற்ற வேலைகள் எல்லாம் தாறுமாறாக போகுது. இவற்றின் மேலெல்லாம் கவனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மூச்சை நம்ம நிதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், தரிகட்டு ஓடுகிற குதிரை அது வசப்படுத்தப்பட்டு ஓட்டப்படும் என்றால் அது பாலாச்சொரியும், அது எல்லா நன்மைகளையும் வழங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால இந்த வாசி யோகம் அப்படின்னு சொல்கிற யோகம் ரொம்ப முதன்மையான அம்சமாக திருமந்திரத்தில் முன்வைக்கப்படுது. பின்னால் வருகிற சித்தர் மரபுகள்லையும் இந்த வாசி யோகம் என்பது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதை அவர் ஒரு விளையாட்டாக அது ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். சி என்கிற அதிசூக்கும பஞ்சாட்சர மந்திரம் ஒரு ஒற்றை எழுத்து மந்திரம், நாயோட்டு மந்திரம் அப்படின்னு அவர் அதை ஒரு விளையாட்டு போக்கில் சொல்கிறார். சார், இப்போ பொதுவான காலத்தில் நமசிவாய அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கும் சிவாய நம்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது ரெண்டுல எதை உச்சரிச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருதுல. இதை திருமந்திரத்தை திருமூலர் எப்படி சொல்றார்? நம சிவாயன்னு சொல்லணுமா சிவாய நம்மன்னு சொல்லணுமாங்கிறது அவருக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. சி வரணுமா இல்லையாங்கிறது மட்டும்தான் ப்ரையாரிட்டி. சிங்கிறது இயல்பாகவே வருகிறது. அது ஒழுங்காக வருகிறதா என்று பார்த்தாலே உங்களுடைய தேவை நிறைவேறிவிடும். உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் அது தரும் அப்படின்னு சொல்கிறார். வேண்டியதையெல்லாம் தரும்னா எனக்கு தங்கமும் பொண்ணும் வைரமும் வெள்ளியும் தருமானா தராது. ஆனால் அது உங்களுடைய உடம்பை உறுதியாக்கும், உங்களுடைய உயிரை உறுதிப்படுத்தும். அதன் வழியாக நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தானே தவிர, இந்த மந்திரம் சொன்னால் இந்த பலன் கிடைக்கும், அந்த மந்திரம் சொன்னால் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது பக்தி இயக்க காலத்தில் இந்த மந்திரங்களை சொல்லுவதன் மூலம் எளிதாக ஒன்றை பெற்றுவிட முடியும் அப்படின்னு கருதுகிற இந்த கருத்துக்காக இது முன்னெடுக்கப்பட்டது. திருமந்திரம் அதை ரொம்ப பெரிய அளவில், திருமந்திரம் தான் அதை சொல்லுது, ஆனால் திருமந்திரம் அதை ரொம்ப பெரிய அளவில் அதை கூவி வித்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நமச்சிவாய, இந்த சிவாய நம்ம இதெல்லாம் உருவான இடம் திருமந்திரம் தான். திருமந்திர காலத்தில் தான் இது ரொம்ப பிரதானப்படுத்தப்படுது. ஏன்னா மற்ற நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த நமச்சிவாய, அவர் நமசிவாயன்னு எழுதலை, நமச்சிவாயன்னு புணர்த்தி தான் எழுதுறாரு தமிழ் மரபுப்படி. அப்போ இச்சையும் ஒரு கணக்கில் சேர்த்தோம்னா அது மாத்திரை கூடிடும், அதுக்கு அஞ்செழுத்து கணக்கு வராது. ஆனால் திருமந்திரத்தில் இது பின்னாடி வருகிறவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அஞ்செழுத்து ஓதுதல், அஞ்செழுத்து மந்திரம் அப்படின்னு சிவவாக்கியர் வரைக்கும் சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, ரொம்ப கடுமையான மந்திரங்கள் சொல்லப்படுகிறது சமஸ்கிருதத்தில், ரொம்ப தீவிரமான மந்திரங்கள் அது சமஸ்கிருதத்திலே இருக்குது. எல்லாம் இவற்றையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுற மந்திரங்கள்லாம் கடுசான மந்திரங்களாக இருக்குது. அது ஏதோ நீளமாக ஒரு வரி மாதிரி இருக்குது, 2 வரி 3 வரியெல்லாம் போகுது. இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டும். பிறகு இந்த மந்திரத்தை யார் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரையறைகள் இருக்குது. மந்திரோபதேசம் என்பது வருகிறவர் போகிறவர் எல்லாருக்குமெல்லாம் வழங்கப்படுவதில்லை. அது யாருக்கு தகுதி உண்டோ அவருக்கு தான் வழங்கப்படும். ராமானுஜர் ஒரு மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்காக 16 முறையோ 18 முறையோ தன்னுடைய குருநாதரை சந்திப்பதற்காக திருக்கோஷ்டியூருக்கு போனார். கடைசியில் தான் அவர் சொன்னார், இத்தனை முறை வந்ததற்கு பிறகு தான் சொன்னார் ராமானுஜருக்கே 18 தடவை அலைஞ்சு தான் அந்த மந்திரத்தை பெற முடியும்னா சாதாரண ஆளுகள்லாம் எப்படி அந்த மந்திரத்தை பெற முடியும்? அதை சொல்லி அவர் எப்படி கிடைத்தேற முடியும்? ராமானுஜர் ஒரு பெரிய அறிவராக இருந்ததுனால அதை திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மேல் ஏறி நின்று எல்லாரும் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்குகிறேன், இதை சொன்னால் நீங்கள் மோட்சம் பெறுவீர்கள், வைகுண்ட பதவி அடைவீர்கள்னு எல்லாருக்கும் சொல்லிடுறாரு.
குரு சொல்கிறாரு, நான் உனக்கு மட்டும் ரகசியமாக சொல்லி கொடுத்த மந்திரத்தை நீ எல்லாருக்கும் சொல்லிட்ட, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லும்போது இத்தனை பேர் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றால் நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் என்ன குற்றம் அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு பெரிய மனித தன்மை என்பதும் ஒரு பெரும் பற்றுதலும் பெரும் அன்பும் யாருக்கும் இருக்காது. அது ரைட்டு. ஆனால் இதுதான் நிலைமை. ஒரு மந்திரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பாடு இருக்கிறது. அந்த மந்திரம் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மந்திரமா, எல்லாருக்கும் நாக்கு பெறலுமா அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு? அப்போ மந்திரத்தில் எளிமை கிடையாதா எங்களுக்கு? அப்படின்னா மந்திரத்தில் எளிமை நமசிவாயன்னு சொல்லு, உனக்கு சொல்ல வரும்ல, சொல்லு, சிவனை போற்றுதல் அப்படிங்கிறது தான். இது சம்ஸ்கிருதம். நம சிவாய அப்படிங்கிறது வடமொழியின் அடிப்படையில் வர்ற மந்திரம். அப்புறம் மாணிக்க வாசகர் அதில் போற்றி பாடி சொல்லும்போது ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேன் என்ற நிமலனடி போற்றி அப்படின்னெல்லாம் பாடுறாரு. எல்லாம் ஏன் இவ்வளோலாம் சொல்ல முடியாதுங்க என்னால்? நான் ஒரு எளிய மனிதன், பாமரன், எனக்கு இதெல்லாம் சொல்ல வராது அப்படின்னா நம்ம சிவாயன்னு சொல்லிட்டு போ, சிவாய நம்மன்னு சொல்லிட்டு போ, எப்படி வேணாலும் சிவசிவான்னு சொல்லு, சீன்னு சொல்லு, எதுவும் சொல்ல வேண்டாம், மூச்சை ஒழுங்காக விட்டுக்கிட்டு சரியா போச்சு அப்படின்னு சொல்கிறது தானே இங்கே அடிப்படை. ஆகையினால இதை சொன்னால் இந்த பலன் கிடைக்கும், அதை சொன்னால் அந்த பலன் கிடைக்குங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அது அவரவர்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. அந்த நம்பிக்கையை நான் அப்படி சொன்னால் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு எளிய மனிதர்களுக்கு சிலவற்றை கைவசப்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் IBC பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.